அண்ணா 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 அமருங்கள். உங்கள் பாதார விந்த கமலத்திற்கு டெல்லியாக திமாநகரத்தை ஆளக்கூடிய வணங்கா முடிசேகரன் இந்த முடியாகப்பட்டது இதுவரையிலே பெற்றவருக்கு வணங்கியது கிடையாது, வளர்த்தவருக்கு வணங்கியது கிடையாது, கற்றுக் கொடுத்த குருவுக்கு வணங்கியது கிடையாது. ஆனால் அண்ணா உங்கள் பாதார விந்த கமலத்திற்கு இந்த வணங்கா முடி வணக்கம் செய்கிறேன். அண்ணா துரியோதனா வணங்கா முடி யாருக்கு வணங்காத முடி கர்ணனுக்கு வணங்கி இருக்கிறது என்றென்றும் நீடு ஒளி காலம் நீயே வாழ்வாய் வாழ்வாய் வாழ்வாய். என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? நீடு ஒளி காலம் வாழ்வாய் வாயர்தா நானா? சரி என்னடா என் தம்பி கட்டுரையில அண்ணா பெருந்திருவாளம்மனையும் மாலையிட்டன் உலக ஆண்ட துரிய ஊபா துரியோதனா அண்ணா அருமையும் மனக்கவலை கொண்டு என்னை வரவழைத்த செய்தி என்று மர்ம மத இன்னதென்று உரை செய்தானே மன்னவனும் கண்ணராஜன் பொறுக்க மாட்டேன். தினத்திலே ஏதோ மனதிலே துயரூட்டி என்னை வரவழைத்திருக்கிறாய், என்ன காரணம்? அண்ணா கர்ணாபிஷேகரே நான் என்ன செய்கிறேன்? என்னவென்று சொல்வேன்? இந்த புவியிலே நான் பிள்ளையாய் பிறந்து தேனும் திரைமாவுமாக
நெய்யும் பருப்பு சாதமாக நாள் வரையிலே எந்த மனக்குறையும் இல்லை அண்ணா. இன்னைக்கு வந்த குறை என்ன? இந்த பாண்டவருக்கு பங்காளியாய் நான் பிறந்து ஐயோ ஐயோ அந்த பாண்டவர்களுக்கு பங்காளியாய் நான் பிறந்து என் மனம் சஞ்சலம் விடுகிறது. அந்த முன்னோர் பெரியோர் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டனாக 786 வயது படைத்த பீஷ்மர் சொன்னாரே. சித்தப்பாவாய் விலகக்கூடிய சொன்னாரு. நான் கேட்டனா? ஐயோ. குருவாய் விலகக்கூடிய துரோணர் சொன்னாரு. நான் கேட்டனா? கேட்கலையே. அண்ணா இந்த இந்த மண்ணிலே என் தலை உருண்டுமா அண்ணா? இந்த மண்ணு என்ன விட்டு போயிடுமா? மண்ணு ஒண்ணு விட்டு போவாதுங்க ஐயா. மண்ணு ஒண்ணு விட்டு போவாது. சத்தியமா நீதான் மண்ணுக்கு போவாது. ஐயோ அந்த மண்ணு விட்டு போவாதுங்க அண்ணா. என்ன போற செங்கல் விட்டு போவோம் அண்ணா. இன்று 17வது நாள் அமரம். அமரிலே யாரு அங்க வரா தெரியுமா? அந்த பஞ்ச ஐயோ 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 தெரியுமா? அந்த பஞ்ச பாண்டவர்கள் வரார்கள். 13 வருஷமா பாண்டவர்கள் வருகிறார்கள். மந்திரி பாண்டவர்கள் எங்க இருக்கிறான்? 13 வருஷம் எங்கடா இருக்கிறான்? கானகத்தில் இருந்தான். 13 வருடம் கானகத்தில் காய்கனி கண்ண மூதாதிகளை தின்று துணை நீர் குடித்து அண்டி வயிறு பிண்டி வயிறு பிடித்து நடக்க கூட முடியாது. செம்பு கிடையாது. வரானுள்ளே நம்ம எங்க இருக்கிறோம்? நீ இருப்பதோ அத்திநகர், நான் இருப்பது எங்க? அங்கு தேசம். நம்ம 2 பேரும் எப்படி சாப்பிடுறோம்? விதவிதமா பால் பழ வகைகள்லாம் நமக்கு தெம்பு இருக்குமா? இப்பதான் பாண்டவருக்கு தெம்பு இருக்குமா? சும்மா விடுவா? ஐயோ நம்ம கோழி திட்டுறோம், ஆட்டுக்கறி திட்டுறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஸா வந்துக்குதான். அந்த பீஸா தின்னுதான் எல்லாத்தையும் பீஸ் போய் அது போயிடுது. உடம்பு தெம்பு. அந்த பாண்டவர்கள் மட்டும் அமருக்கு வந்தால் நான் பயப்படுறாளா? என்ன ஆளு? வீரம் என்ன? என் விவாகம் என்ன? கையிலே தல ரேகை, காலிலே பஸ்ட ரேகை, சிரத்திலே அரவ கொடி, வணங்கா முடி. அப்புறம் யாருக்கு நான் பயப்படுற? ஐயோ அண்ணா, ஐயோ அந்த மஞ்சகனாலே ஐயோ ஐயோ
அந்த ஆடு மேய்ச்சி வருகிறானே எடப்பையன் அந்த சூதுகாரன் ஆமாண்ணா அட அட இந்த புழு கலர்ல இருப்பேன் அந்த மாடு மேய்ச்சி பையன் ஹலோ 1000 இருந்தாலும் மாமன்டாங்க கொடுக்குறேன் இத மாதிரி சண்டைக்கு குறுக்குறோம்னா ஹலோ ரதத்திலே சண்டைக்கு வருபவர் என்னவோ பஞ்ச பாண்டவர் தான் அங்க ரதத்தை செலுத்துபவர் யாரு தெரியுமா அந்த கோபால கண்ணன் அந்த கண்ணவரானா கண்ணவரானா ஆமாண்ணா அவன் சதி செய்ய வேண்டும் இடையில கடந்தவன் ஆமாண்ணா அவன் வர்றான்னு அவனுக்கு பயப்படுறியே நான் எப்பேற்பட்ட ஆளு தனுர்வேத வித்தைகளை கத்திருந்தவர் பரசுராமருடைய சீடன் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயப்படுற அண்ணா 18 நாள் அமரிலே முதல் 10ஆம் நாளிலே சண்டைக்கு சென்றாரு பாட்டன் பீஷ்மர் அவர் என்ன சொல்லிட்டு போனார் அந்த எதற்கான பயப்பட போனாரு அந்த கோனாரு வர உடலையே ஏடா அன்பு படிக்கிற படுத்துக்கிட்டாரு ஏப்பையனுக்கு கொடுத்த முதல் நாள் இருந்து 10ஆம் நாள் வரை சேனாதிபதி பட்டு அது கேவனுக்கு கொடுத்த அவன் போனா ஜெயிச்சு வருவானா வரமாட்டான் 10ஆம் நாள் முடிந்து 16ஆம் நாள் வரை குருவாகிய துரோணாச்சாரியாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்த அவன் யாரா பிராமண பையன் கூலி ரத்தத்தை கண்டா காலமையும் ஓடுவான் அவனுக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்த இந்த அண்ணன் நான் இருக்கு நினைச்சா முதல் நாள் சண்டையில கொடுத்திருந்தா அது மட்டுமா 12வது நாள் அமரிலே நரகாசுரனின் மகன் மகதர்த்தம் போனானே என்ன அவன் செத்தனுக்கே என் பாதி பலம் போச்சு வலது பூச்ச மாதிரி அவர் போனாரு அவனும் சொல்லிட்டு போனான் நான் வந்துடுறேன் நான் இருக்கும்போது உன்னை யாரு கொல்லுவான்னு கேட்டான் சொல்ல வரல அந்த போனா விடல 16வது நாள் அமர் வரையிலே போனார் வந்தாரா நீயும் போறேன்னு சொல்றியா அண்ணா அண்ணா அது மட்டும் இல்ல நான் எப்படிலாம் நினைக்கிறான் தெரியுமா அவன் அரவ கோட்டை எனக்கு என்ன தெரியுமா பயம் அந்த எடப்பைய இருக்காம என்னுடைய அரவ கொடியை அறுத்து அந்த தர்மனுடைய முரசு கொடி விளங்க அவன் செய்திருவானோன்னு பயமா இருக்கு மண்ணு போகுது நம்ம தான் போயிடும் அந்த பகவானாய கண்ணன் வரத்து யாரு அர்ஜுன கூட வந்து உன்னுடைய அரவ கொடி அறுத்து தர்மனுடைய முரசு கொடி விளங்க செய்வான் என்று நினைக்கிறேன் அது வீரன் நின்று வந்த என்ன சும்மா விடுறாளா என் கையிலே இருக்கக்கூடிய எப்படி அப்படியே ஒரு அறுத்து போட்டுருந்தா நீ யாது ஒன்று இருக்கும்
பயப்படாத துரியோதனா. அண்ணா அண்ணன் இருக்கும்போது உனக்கு என்ன? எல்லாம் கேடு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். இதெல்லாம் நினைச்சுட்டு பகல் எல்லாம் சண்டைக்கு போயிட்டு வந்து இந்த குதிரையை கைவிட்டு இந்த சக்கரத்தை சரி பண்ணிட்டு நான் படுக்கிறான்னு அந்த பஞ்சனையில போய் படுத்தா ஐயோ என்னடா அண்ணா அண்ணா அந்த இரவில் பிரியா கொண்டு ஐயோ இரவில் பிரியா கொண்டு நம்ம இருவர் உயிரை வாங்க பந்தலிலே படுத்தால் தூக்கம் வரலை அண்ணா. அந்த யமதர்மன் பார்த்த கயிறு எடுத்துக்கொண்டு இருவரும் வாருங்கள் அப்படின்னா அந்த யமதர்மன் பீமன் வரானா? எவனோ என்பதை விட சிவனே என்றால் சற்று நேரம் எவனும் தள்ளிதான் இருப்பான். நீ எதுல பயப்படுற நான் இருக்கும் பொழுது அதனால் என்ன எதற்காக அண்ணா 17வது நாள் அமரிலே அவ்வளவுதான் 17வது நாள் அமரிலே நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? அந்த பாண்டவரை எதிர்த்து அர்ஜுனன் வருகிறான். சண்டை செய்து இன்னைக்கு 17வது நாள் அமரோட இந்த சண்டையே முடிஞ்சிடும். நீ போய் ஒரு ஆளு நீ இருக்க இன்னைக்கு புத்தி வந்துச்சு. அத முத நாள் சண்டையில கொடுத்தா இவ்வளவு நாள் இவன் ராஜனா இருந்திருப்பான். நீயே ஆளுவாய் 886 வயதானவர் பீஷ்மாச்சாரி அவருக்கு கொடுத்து அவனால கெட்டியா போச்சு, நடக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான் காட்டன் பீஷ்மாச்சாரி தாடி நரைச்சவன். அவனால ஒண்ணும் முடியல. இவன் பிராமண பையனால ஒண்ணும் முடியல. எனக்கு அன்னைக்கே கொடுத்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அண்ணா அப்படி இன்னைக்கு 17வது அமரோட அந்த சண்டை முடியணும். அந்த பாண்டவர் இருந்தாதானே அந்த 18வது நாள் சண்டை நடக்கும். என் உயிருக்கு ஆபத்து வரும். இன்னைக்கு அந்த பாண்டவரை நீ மடிச்சிட்டா இந்த மண் என்ன விட்டு போயிடுமா? அண்ணா அவன் என்ன வரவாங்கி இருக்கான்? 5 பேத்தில் பாண்டவர்களே ஒருவர் மடிந்தார், ஐவர் ராஜாக்களும் மடிந்ததற்கு அர்த்தம் என்று அன்று கிருஷ்ணன் தூதருக்கு சென்ற போது அவன் வரமாங்கி இருக்கிறான். அப்படி ஒருவனை நீ மடித்தால் அண்ணா நம் வென்றதற்கு அர்த்தம் ஒரு ஆளை முடிச்சா போதும். உனக்கு அவனுக்கும் பகை யாரு வரமா? வரவன் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் உனக்கும் பகை. நீ போன அவனை மடிச்சிட்டா ஆமாங்க, நீ போயிட்டு அவனை மடிச்சிட்டா இந்த நாடு நம்ம ஆளாங்க. அவன் ஒரு ஆள் செத்துட்டானா 5 ராஜாலும் செத்துருவாங்க 4 பேரும். அப்படி செத்துட்டா இந்த நாடு நகரம் ராஜ்யம் செங்கோல் செப்பு முடி எல்லாம் என்னையே சேரும். நானே இந்த நாட்டை ஆளுவேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அப்ப நான் ஜெயிச்சுட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த முடிய கொடுத்தது யாரு? என் அண்ணன் கர்ணன். இந்த நாடு கொடுத்தது யாரு? என் அண்ணன் கர்ணன். இந்த செங்கோல் கொடுத்தது யாரு? அங்கு தேசத்து மன்ன கர்ண அப்படின்னு பெருமையா சொல்லுவேன். அதோட மட்டும் இல்லங்க, முக்கியமான ஒண்ணு விட்டுட்டீங்க. பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்தது யாரு? என் அண்ணன் கர்ணன்.
எப்பேற்பட்ட ஆளு அவன் முடியாதுன்னா ஏய், அப்படி என் அண்ணன் கர்ணனின் புகழை அப்படியாக 56 தேசத்திலும் பறைசாற்றி கொத்து மேல விட்டு வீதி வீதியாக அழைத்து சென்று உன்னை பெருமையுடனும் சீருடனும் சிறப்புடனும் உன்னை பெருமையாக பார்ப்பேன். பேரு விளங்கணும். உன் பேரு விளங்கணும். அதுக்காக பேரு விளங்கணும் நீங்க. நம்ம கொடி பறக்குமா? ஆனா கண்டிப்பா நம்ம கொடி பறக்கும். கொடி பறக்கும். அண்ணா, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு இன்று ரெட்டிலே சேனாதிபதி பட்டத்தை கொடுக்க வேண்டும். என்னுடன் முத்தலைக்க செய்தானே அந்த பாவி நன்னையா மகத்தில் டிரைவரை வாரிட்டு வருவாயே. தாம்பலம் தருகிறேன், சேனாதிபதி பட்டம் தருகிறேன். போறியா 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 போ. என்னடா கை தாமலம் தானா? என்னடா கை தவறி போகுது? அது நீங்க நம்ம குழம்பு தவறுத்தாங்க. போயிட்டு வாண்ணா. போய் வாங்கன்னு சொன்னா ஜெயம். ஜெயம். ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு போகும்போது போ போனா என்னடா அர்த்தம்? வாய் சொல்லு. தலைமுட்டை. அதெல்லாம் ஒண்ணு மணி. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்திலையும் வாய் குளிரும், உண்மைதான். துக்கத்திலையும் வாய் வாய் குளிரும். குளிரும். இன்னைக்கு அண்ணன் போறாருன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு தெரிஞ்சிருக்குது. நீ போய் வரவனா இருந்தா நீ போய் வாங்கிருப்பான். நீ போறவன் போன்றாரு அவரு. நம்ம கதை நீங்க போனதுதான். என்னடா ஐயோ ஜெயமா, ஆமா சண்டைக்கு போறது. போயிட்டு வான்னா தம்பி சொல்லிட்டு திரும்பி வந்துருவா. சண்டை செய்ய மாட்டா. அது தம்பி தான் நல்ல புத்தி உள்ள புத்திவான். புத்திவான். சரி இருக்கட்டும் தம்பி. ஆண்டவன் உதவியாலே நீ சொல்லு. ஆண்டவன் உதவியாலே அமர் செய்ய எய்யானோம். இந்த சண்டையை தேவையில்ல. கண்ண மொத்த கால கால குடுக்கும் தேவையில்ல. என்ன தேவை? கிளம்பி நீ பிச்சை பாத்துக்க. நான் பிச்சை எடுத்து போறேன். வா. வர போவோம். பக்கல போய்யா. எதுக்கு சண்டைக்கு போறா? ஒண்ணுக்கு சண்டைக்கு போறா. இவன் என்ன சொல்றான்? என்னடா ஆண்டவன் உதவியாலே. ஆண்டவன் உதவியாலே. ஆஹா, ஆண்டவன் யாரு? யாரு? அந்த மாலாகிய கோபால கண்ணன். அவன் உதவியாலே சண்டைக்கு போறான். போறானே. அவன் யாரு? நினைச்சு நீ போறாமா? ஏய், அவன் எதிரி. அவன் எதிரி. அவன் நினைச்சு நீ போறா. அவனை எதிரதான் சண்டையை செய்ய போற. துரியோதனா அங்க போறேன்னு ஒரு சொல்லி நாட்டு அரசன் முட்டாள் மாரி பேசாதடா. ஆண்டவன் என்றால் அவர் மட்டும் கிடையாது. ஆண்டவன் என்றால் யார்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், கருவுக்குள் இருக்கும் சிசுவைக்கும், யானை முதல் எறும்பு கடைசி 24,100,000 ஜீவபேதங்களுக்கு அன்று ஆடும்படி இறக்கக்கூடிய முக்கண்டாரியாக பரம கடவுள் வணங்கக்கூடிய சிவபெருமானம். கிளப்பு. ஆண்டவன் உதவியாலே அமர் செய்ய எய்யானோம். அந்த படுவின் புதல்வனான அர்ஜுனன் தன்னை எத்தன் அந்த நீண்டோ பாடத்தாலே அவனை நிலை குலையவே செய்தி மீண்டும் நான் ஒரு வேலன்னா மகிழ்ச்சியாக ஆண்டவனாகிய முக்கண்டாரக பரமக்கடல் அருளை பெற்று ஒரு செய்தி அந்த அர்ஜுனனை மடித்து மீண்டும் உன்னை வந்து பார்ப்பேன் தம்பி.
அப்படியே வெற்றியுடன் திரும்பி வரும் மன்னா. அது மட்டும் முடியாது. அங்கே அர்ஜுனனுக்கு சாரதியாக வரக்கூடியவர் யார்? மாலாகிய கோபால கண்ணன். அவர் எப்பேற்பட்ட ஆள்? யாரு? உலக ரட்சகன். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு சாரதியாக வரக்கூடியவர் பகவான் ஆகிய கண்ணன். கண்ணன். அதுபோல ராஜராஜன் போற்றி என்னை ஆசையும் அன்புமாக இந்த அடியேனை வளர்த்த மச்சான் அங்கு நேசமாய் விஜயனுக்கு அது நேர்ந்த சாரதி போல பாசமா எந்தனுக்கு பகருவீர் தம்பி துரியோதனா, என்னன்னா கேக்குற? ஏற்பட்ட பகவானை போல நான் ரத கொடி செலுத்த வேண்டும் என்று கேட்டால் எனக்கு சாரதியாக அந்த கண்ணனுக்கு சமமான ஆளை ஒருவரை பார்த்து அதிவிரைவாக சரி பண்ணி வை. அப்படிதானே? எல்லாம் ரதத்தை சரி பண்ணி வைக்கிறேன். சென்று வா. நான் அந்த அமருக்கேற்ற சாரதி, உன் ரதத்திற்கேற்ற சாரதி நான் தயார் செய்கிறேன். நீ சீருடன் சிறப்புடன் சென்று வா. தயாரா இருக்குதுங்க. இன்றைய தினத்திலே என் தம்பியாக துரியோதனுடைய வார்த்தைக்கு தட்டாமல் இருப்பதோ 2 நாள், ஒன்று 17 நாள் யுத்தம், நாளை 18 நாள் யுத்தம். இந்த கர்ணன் சென்று அங்கே அர்ஜுனனை சம்மர் செய்ய வேண்டும். ஆனால் சம்மர் என்பது ஒரு பங்கல்ல, யார் செல்வதோ குருச்சேத்திர பூமி, யார் மடிவாரோ யார் உயிரோடு திரும்புவாரோ ஒன்றும் தெரியாது. அதனால் நீ வரும்போது சண்டைக்கு போனோம், கெண்டிக்கு போனோம், திரும்பி வரது காலத்துல வண்டிக்கு போனோம் கூட. ஆமாங்க. சத்தியமா இப்ப போனா வண்டிக்கு போறோம் தான் பயந்துட்டு போறோம். அப்படி இருக்கட்டும். நீ வரும்போது யார்கிட்ட சொல்லிட்டு வந்தா? ஏன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வந்தங்க? பொண்டாட்டிட்ட. உண்மையாலுமே தாய் உள்ளவரை தாய் எடுத்து ஆமா. தாய் சென்ற பின் தாரத்தை சொல்ல வேண்டும். 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டிய மனைவி பொண்ணு நாயகம். திருமணம் செய்த நாள் அன்று முதல் முகத்தை பார்த்தது, இது நாள் வரை பார்த்தது கிடையாது. இருந்த போதிலும் போகிறோம் அல்லவா, அன்று கொடுத்த கைத்தாம்பலத்தை பெற வேண்டும். திருமண பந்தல்ல கொடுத்த கை தாம்பலம் பெற வேண்டும். அதனால் போர்வலம் செல்ல வேண்டும். 17 நாள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். மனவளனாய் விளங்கி வரக்கூடிய கரணபூபதி அழைத்தார் என்று அதிவிரைவாக பொன்னுருவி அழைத்தார். ஆகட்டுங்க. இப்படியாக